ஒன்னியவான் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். ஒன்னியவான் 2வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றார். அந்த காரியம் என்னன்னா, 3 காரியத்தை நீங்க விட்டுறக்கூடாது. 1, பிதாவையும் குமாரனை விட்டு நீங்கள் இடரல் அடைந்து போயிடக்கூடாது. 2, நித்திய ஜீவனை விட்டு நீங்கள் மோசம் போயிடக்கூடாது. 3, தேவனால் வருகிற நன்மைகளை விட்டு நீங்கள் கடந்து போய் விடக்கூடாது. அப்படின்ட்டு முக்கியமாட்டு இந்த 3 விஷயத்தையும் தான் இந்த 18வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் பேசுது. அதில் முதல் விஷயம் சொன்னேன், அந்தி கிறிஸ்துனா யார்? போன வாரம் சொன்ன 2 விஷயம் சொல்லிட்டு, அந்தி கிறிஸ்துனா யார் நல்லா கேட்கணும். அந்தி கிறிஸ்துனா யாரு? கிறிஸ்துட்ட இருந்து பிரிஞ்சு போன ஒரு வகையார் தான் அந்தி கிறிஸ்து. கிறிஸ்துட்ட இருந்து அவருடைய சத்தியங்களுக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் அவருடைய சத்தியங்களுக்கும் எதிர்த்து நிற்கிற மற்ற ஒரு கிறிஸ்தவர்களுக்கு பேர் தான் அந்தி கிறிஸ்து. நான்லாம் முன்னாடி நினச்சிருந்தேன் பாருங்க, அந்தி கிறிஸ்துன்னு ஏதோ வானத்திலேருந்து வருவோம் அப்படின்ட்டு. கிடையாது. அந்த பேரை பாருங்களேன், ஆன்டி கிரைஸ்ட். ஆண்டினா எதிர்வினை செய்கிறவர்கள், அதுக்கு பேர். கிறிஸ்துனா கிறிஸ்து, எதிர்வினை செய்கிற கிறிஸ்தவர்கள் தான் அந்தி கிறிஸ்து. தேவனுடைய சத்தியத்துக்கு புறமா நிற்கிறவர்கள் தான் அந்தி கிறிஸ்து. சரி, அந்தி கிறிஸ்துன்னு இப்படி சொல்லிட்டேன். கிறிஸ்தவர்கள் அந்தி கிறிஸ்துவா மாறுறதுக்கு என்னதான் காரணம் அப்படின்னு ஒன்று இருக்குது. முக்கியமான விஷயம், கிறிஸ்தவன் தான் அந்தி கிறிஸ்துவா மாறுறான். எப்படி மாறுறான்? தேவனால் அவன் அபிஷேகம் பண்ணப்படாததுனால அவன் சத்தியத்தை எதையும் அறிந்து கொள்ள முடியல, உணர்ந்து கொள்ள முடியல. ஆகவே தேவனுக்கு பகையா இருந்து அந்தி கிறிஸ்துவா மாறுறான். கிறிஸ்தவன் தான், ஒரிஜினல் கிறிஸ்தவன் தான். ஆனால் அவனுக்கு சத்தியம் புரியல, அதான் பிரச்சனை. சத்தியத்தை அறிய முடியல, சத்தியம் புரிய மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்கிறான். கேட்டால் இன்ட்ரெஸ்ட் ஆகலை, கேட்டால் தூக்கம் வருதுன்றான், இது நல்லா இல்லை பண்ணுறான். எதனால சத்தியம் அவனால் கேட்க முடியல, அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அவனுக்குள்ள அபிஷேகம் இல்லை, அனாயிண்டிங் இல்லையா. அப்போ தேவனுடைய ஆவி அவனுக்குள்ள இல்லாததுனால அவனுக்கு சத்தியத்தை கேட்கறதுக்கு ஒரு பலகீனமாக தெரியுது. அதில் ஒரு சந்தோஷம் இல்லை, அதில் ஒரு ஜீவன் இல்லை. அதனால என்ன ஆயிடுறான்னா, அவன் கிறிஸ்துவை விட்டு பிரிஞ்சு போயிடுறான். பிரிஞ்சு போயிட்டு கொஞ்ச நாள் ஆகும்போது அங்கே என்னத்தை பிரசங்கம் பண்ணுறாங்க, அங்கே ஒன்றுமே கிடையாது, அது உண்மையான சபையே கிடையாது அப்படின்னு தேவனுக்கு விரோதமாக பேசுகிறான். எல்லா காரியத்துக்கும் ஒன்று சொல்கிறாரு, ஒரு மனுஷனுக்குள்ளாக தேவனுடைய ஆவி வராவிட்டால் அவன் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாது அப்படின்றார். அப்போ சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாத மனுஷன் தான் அந்தி கிறிஸ்துவாட்டு மாறுகிறான். 20வது வசனத்தை சொல்லுது பாருங்க, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தை அறிந்திருக்கிறீர்கள் சொல்றாரு. பிதாவின் குமாரனை ஆராதிக்கிற நீங்க இருக்கிறீங்களே, உங்களை தேவன் அபிஷேகம் பண்ணிருக்கிறார் பரிசுத்தாவினாலே, உங்களை பரிசுத்தாவினால நிரப்பு இருக்கிறார். அதனால நீங்கள் சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்றார். அப்போ நல்லா புரியுது பாருங்க, சத்தியம் யாருக்கு புரியும்? எந்த ஒரு மனுஷனுக்கு தேவன் தன்னுடைய ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிறானோ அந்த மனுஷனுக்கு சகல சத்தியத்தையும் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் அவனுக்கு விருப்பமாயிருது, வாஞ்சையிருது பாருங்க. இந்த பரிசுத்தத்தை பற்றி யாருக்கு ஆசை வரும் அப்படின்னா, பரிசுத்தமா வாழ ஆசைப்படுறவனுக்கும் பரிசுத்தாவினால நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனுக்கு தான் பரிசுத்தத்தை கேட்பதற்கு வாஞ்சை வரும், இல்லைன்னா வராது. சில பேர் சில நேரம் இங்கே தூங்குவாங்க பாருங்க, நாமளாம் பார்த்துருக்கிறேன். பிரசங்கம் பண்ணும்போது 4-5 பேர் தூங்கிடுவான். ஏன் அப்படி தூங்குறாங்கன்னா, அவங்களுக்குள்ளாக இந்த அனாயிண்டிங் பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள இல்லாததுனால பரிசுத்த வார்த்தையை கேட்பதற்கு அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெங்க் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ பரிசுத்த ஆவி உள்ள வரும்போது அதோடைய அந்த மனுஷனுடைய வாஞ்சை பரிசுத்தத்தை கேட்கணும் 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 என்று ஒரு தெவிட்டாத ஒரு போர் ஆயுதத்தை போல இருதயம் தெவிட்டாமலே இருக்குது. எவ்வளவு கொடுத்தாலும் எவ்வளவு சத்தியத்தை கேட்டாலும் இன்னும் கேட்கணும் இன்னும் கேட்கணும் இன்னும் கேட்கணும் இன்னும் அறியணும், சகல சத்தியத்தை அறியணுன்ற ஒரு வாஞ்சை இந்த அனாயிண்டிங் இருக்கிற மனுஷனுக்கு மட்டும்தான் முடியுதுன்றாரு. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறதுனாலே, நான் சொல்லுவேன், யாரெல்லாம் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்களோ அவங்க ஒவ்வொரு ஆளும் இந்த பரிசுத்த வார்த்தையை கேட்பதற்கு இருதயத்தை
தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்றாங்க. இது பாவியான மனுஷன் கேட்க முடியாது. இதை பாவம் செய்கிறவன் கேட்க முடியாது. பாவத்தில் ஆசைப்படுற மனுஷன் இதை கேட்க முடியாது. இது யார் கேட்க முடியும்? இது யார் படிக்க முடியும்? நான் உங்கள்ட்ட சொல்கிறேன். நீங்கள்லாம் இத்தனை பேர் இருக்கிறீங்க, உலகத்தில் அநேக கிறிஸ்துவர் இருக்கிறாங்க. இந்த பைபிளை போய் வீட்டில் போய் யாரும் பெரும்பாலும் படிக்க மாட்டா. ஏன்னா அது இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்களுக்கு. இது சபை கேட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லாமல் கேட்குறாங்க. ஆனால் அனாயிண்டிங் பெற்ற மனுஷன், தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட மனுஷன் இதை சும்மா ஒரு இடத்துல வைக்கவே மாட்டான். ஏன்னா அவன் ஆசை வசனத்தை பற்றி இருக்கும். வசனம் சகல சத்தியத்தையும் அவனுக்கு தெரிவிக்கும். சத்தியம், முக்கியமான ஒரு சத்தியம், அனாயிண்டிங் இல்லாததுனால இன்னும் வேத வசனம் சொல்லுது, ஒருவனுக்கு வர இல்லைன்னு இப்படிப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான்றது. இன்னும் சொல்ல போனால் நல்ல பழுத்து போன ஒரு மனுஷன் தான் வசனத்தில் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியுவான். இப்போ பாருங்க, சத்தியம் என்ன சொல்லுது? 22 சொல்லுது, இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனை அல்லாமல் வேற யார் பொய்யன் அப்படின்றார். சத்தியம் என்னது? இயேசு கிறிஸ்து, இது சத்தியம். ஆனால் இந்த சத்தியம் பரிசுத்த ஆவி இருந்தால் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள முடியும், இல்லைன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவி இல்லைன்னா இதை நம்முடைய இருதயம் கடைப்பிடிக்காது. பரிசுத்த ஆவி இருக்கிற மனுஷன் மட்டும்தான் இயேசுவை கிறிஸ்து என்று, இல்லாவிட்டால் மெசியா என்று, இல்லைன்னா கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்வான். இல்லைன்னா சொல்லுவாங்க இயேசு கர்த்தர் தான் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காமிக்கிறேன் பாருங்க, ஒரு 5 பாயிண்ட், முக்கியமான பாயிண்டை காமிக்கிறேன். அப்புறமா நம்ம முக்கியமான சத்தியத்துக்குள்ளாக, நன்மை இருக்கிற சத்தியத்துக்குள்ளாக போவோம். 1 மத்தேயு 11 அதிகாரம் 18 வசனத்திலிருந்து 24 வசனம் வரைக்கும் அற்புதமாக இருக்கும் பாருங்க. நான் எல்லாம் கதையை சொல்லிட்டு வரேன், நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. வீட்டில் படிங்க, உங்களுக்கு நேரம் கிடைக்கிது அப்படின்னா வீட்டில் படிங்க. ஏன்னா இந்த பைபிளை பிடிக்கணும். ஏன்னா இது பரிசுத்த புஸ்தகம், இது ஜீவ புஸ்தகம், இது வாழ்க்கையை மாற்றப்படுற புஸ்தகம். இதில் சுகம், பலன், ஆரோக்கியம், தேவனுடைய சத்தம் எல்லாமே இந்த வார்த்தை அடங்கி தான் இருக்குது. விட்டுறக்கூடாது, இதை படிக்கணும். மரியாளுக்கு யோசேப்புன்னு ஒரு மனுஷனை மாப்பிள்ளை பார்த்து வச்சுட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் புருஷன் பார்க்குறாரு, 2 பேரும் கல்யாணம் நடக்கலை, சம்பந்தம் பேசியிருக்காங்க 2 வீட்லையும், கல்யாணம் நடக்கலை. அந்த மகு கற்பம் பெருசாயிடுச்சு, டம்முன்னு 3 மாதம் ஆயிடுச்சு. கணவனார் பார்க்குறாரு, ஏம்மா நம்ம 2 பேருக்கு தானப்பா கல்யாணம் நிச்சயம் பண்ணி வச்சிருக்குது, என்னாச்சு திடீர்னு வயிறு வீங்கி போயிருக்குது பலூன மாதிரின்னு. அந்த அம்மா சொல்லுது, இல்லை இது ஏன் குழந்தை கிடையாது, ஏன் குழந்தை கிடையாது, இது பரிசுத்த ஆவியினால் கற்பம் தரிச்சிருக்கிற இது தேவனுடைய குமாரன், ஏன் குழந்தை இல்லைன்னு சொல்லுது. புருஷன் சொல்கிறாரு, அப்படிலாம் நம்ப முடியாது, சும்மா உடான்ஸ்லாம் விடாத. எப்படி இந்த கற்பப்பைக்குள்ளே கரெக்டாக எப்படி ஒரு குழந்தை உண்டாக முடியும்? இதில் ஏதோ மனுஷன் இன்வால்வ் ஆகியிருக்கிறான், மனுஷன் ஏதோ நீ உன் அழகை பார்த்து இவனை வாங்கிட்டான் அப்படின்னு சொல்கிறார். அவரு போய் தனியாக படுத்துட்டார். முதல்ல நம்பலை. இப்போ நைட்டு நல்ல தூக்கம், தேவனுடைய ஆவியானவர் தூதன் அனுப்புகிறார். அனுப்பி தூக்கத்தில் கனவுல சொல்கிறாரு, டே உன் மனைவி தெரிகிறது, மாம்சத்தின்படி நீ நினைக்கிற மாதிரி அந்த அம்மாவுடைய பிள்ளை கிடையாது, அந்த மதம் சொல்லுது அவங்ககிட்ட ஏன் பிள்ளை கிடையாதுன்னு. அப்புறம் எப்படா நீ நம்புற? இல்லை ஆண்டவரே, குழந்தை பெற்றுக்கண்ண கணவன் மனைவியாக இருந்தாலும் குழந்தை பெற்றுக்க முடியும், அது எப்படி நடக்கும்? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் மேலே பரிசுத்தாய் வந்துச்சு, அதனால் அவள் கற்பந்தரித்தாள். அவளுடைய குமாரன் இயேசுன்னு என்ன பேரிடப்படுவார், இம்மானுன்னு பேரிடப்படுவார் அப்படின்னு சொன்னோடனே இப்போ நம்புகிறான். முதல்ல நம்பலை, முதல்ல மனைவி சொல்லி நம்பலை. நம்ம வீட்டில் நிறைய பேர் மனைவி சொன்ன நம்ப மாட்டான். ஏன்னா மனைவியெல்லாம் ரொம்ப ஃப்ராடு. புருஷன் மாதிரி காசை களவுண்டு வச்சுட்டு தப்பாக பேசும் பாருங்க. நம்மளுக்கு 5000 ரூபா செலவு இருக்கும், புருஷனுக்கு சொல்கிறது 15000 ரூபாய்க்கு பட்டு புடவை வாங்கினேன் நான். அப்படியே அவங்களுக்கு தெரியும், பட்டு புடவை சொன்ன பின்னாடி ஒழுங்காவது அந்த பிள்ளையாவது மறைச்சி வைப்பாளா, வைக்க மாட்டான். 5000 பட்டு புடவை 15000 சொல்லிட்டு 5000 ரூபாய்க்கு பிள்ளை அங்கே அதிலே கிடக்கும் பாரு, தெருவில் கிடக்கல, வீட்டுக்குள்ள கிடக்கும். கணவன் வரும்போது பார்த்துட்டு 5000 ஒன்றா 15000 சொன்னால் 5000 தான் போட்டிருக்குது, நல்லா கண்டுபிடிச்சிடும் மனைவிமார்களாம் புருஷன். அப்போ நம்ப மாட்டேன்றான். ஆனால் தூதன், தேவனுடைய ஆவியினால் வந்த தூதன் சொன்ன பின்னாடி இயேசு தான் கிறிஸ்து என்று, மரியாவுடைய கற்பத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து தான் என்று சொன்ன பின்னாடி இப்போ நம்புகிறான். அப்போ நான் சொல்கிறேன், இந்த சத்தியத்தை எப்படி நம்ப முடியுது பாருங்க. இயேசு மரியாவுடைய குமாரன் கிடையாது, அது தேவனுடைய குமாரன் கிறிஸ்துன்னு எப்போ நம்புகிறான்?
யோசேப்பு முதல்ல நம்பல, தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பின பின்னாடி நம்புறான். அப்ப நான் சொல்றேன், இந்த இயேசு தேவனுடைய குமாரங்கிற சத்தியத்தை எப்போ நம்ப முடியுது? ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட்டுடைய தொடர்பு, இல்லைன்னா தேவனுடைய தூதன் உங்களுக்குள்ள வந்து உங்களை உணர்த்தினால ஒழிய நீங்கள் மாம்சத்தின்படி நியாயந்திருக்கிற தீர்ப்பை ஒரு காலம் விட்டு சத்தியத்துக்குள்ளே கடந்து வர முடியாது இல்லையா? மாம்சத்தின்படி நியாயந்திருக்க பாருங்க. ஒரு பொண்ணுன்னா கல்யாணம் கட்டிக்கணும், ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆம்பளை இருந்தால் தான் குழந்தை பிறகும். இப்படி நியாயந்திருக்க தீர்ப்பை ஆவியார் வந்த பின்னாடி அந்த தீர்ப்பை மாத்திடுறான். கிடையாது, தேவனால் எதுவும் கூடும். ஆமென். அப்போ பரிசுத்த ஆவி உள்ளக்குள்ள வந்தாதான் ஒருவன் இந்த சத்தியத்தை, அஸ்திவாரமாக இருக்கிற சத்தியத்தை நம்ப முடியுன்றேன். 2 ஒவ்வொன்றை சொல்லிட்டு வரேன். எனக்கு கொஞ்சம் பொறுதியாக சொல்லுவோம். நீங்களும் வீட்டில் போய் பைபிள் படிக்க மாட்டீங்க, அதனால நானும் கொஞ்சம் பொறுதியாக விளக்கி உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் கேளுங்க. 2 8வது அதிகாரம், மார்க் 8:27-30 வரை. இயேசு கேட்கிறாரு சீசர்கிட்ட, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? அதுக்கு சீசர் சொல்றாரு, யோவான் ஸ்நானகன், எலியா தீர்க்கதரிசி அப்படின்னு ஜனங்கள் சொல்றதாட்டு சொல்றாரு. இப்ப கேட்கிறார் சீசர்கிட்ட, நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? அதுக்கு பேதுரு சொல்லுவான், நீர் கிறிஸ்து, தேவனுடைய பரிசுத்தர். அப்ப நான் சொல்றேன், இதுல 2 பேர் வரா. உலகம் இயேசுவை கேட்டதுக்கு மரியாதை குமாரன் சொல்லிச்சு, பரிசுத்தாவினால் நடத்தப்படுற ஒரு மனுஷன் சொல்றான் கிறிஸ்துன்றான். அப்ப தெரியுது 2 வேறுபாடு இருக்குது. இயேசுவை இயேசு என்று விசுவாசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், இல்லைன்னா மரியாதை குமாரன் விசுவாசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இயேசுவை தேவனுடைய குமாரன், தேவனுடைய பரிசுத்தர், கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனாயிண்டிங் பட்டவர் மட்டும்தான் அந்த விசுவாசத்துக்குள்ள வர முடிகிறது. 3 மார்க், நல்லா கேட்கணும், மார்க் 12 35 36 37 இதுல ஒண்ணு இருக்குது. கிறிஸ்து சொல்லுகிறாரு, தாவீது கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று வேதபாரகர் எப்படி சொல்லுகிறார்கள்? வேதபாரகர் சொல்றாங்களாம் கிறிஸ்து வந்து தாவீதின் குமாரன் அப்படின்னு சொல்றாங்களாம். அப்ப அவர் சொல்றாரு, தாவீதே சொல்லியிருக்கிறாரு, பரிசுத்த ஆவியினாலே சொல்லியிருக்கிறாரு, தாவீது தானே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க, அந்த ஆண்டவர் தாவீதுடைய வம்சத்துல தாவீதுக்கு எப்படியா குமாரனா இருக்க முடியும்? இப்ப நான் சொல்றேன் கேளுங்களேன். நான் சொல்றேன், எங்க அப்பா பேரு பிரகாசம், எங்க அப்பா வந்து எனக்கு அப்பா பிரகாசம், எனக்கு அப்பா. நான் எங்க அப்பாவை பிரகாசம் சொல்லி இருக்கும் போது அந்த பிரகாசம் எனக்கு எப்படி பிள்ளையா வர முடியும்? சரிதானே நான் சொல்றது? எங்க அப்பா பிரகாசம், இன்னொரு சொல்றேன், எங்க அப்பா பிரகாசம், அந்த நான் தான் சொல்றேன் பிரகாசம்னு, அந்த பிரகாசம் எனக்கு எப்படி பிள்ளையா பிறக்க முடியும்? அப்ப பிள்ளையா பிறக்க முடியாதுன்றார். அப்ப என்ன சொல்றாரு? தாவீதே சொல்றாராம், என் வம்சத்துல பல தலைமுறைகள் தாண்டி ஒருவர் பிறப்பாரு, அவரு என் தலைமுறையில வரும்போது அவரை நீங்கள் என்னுடைய சந்ததியில பிறந்த மனுஷனாட்டு நீங்க சொல்லக்கூடாதுன்னாரு. ஆனா ஆவி இல்லாத எல்லா மனுஷனும் அவர் தாவீதின் குமாரன் சொல்றாங்க. ஆவி பெற்றிருக்கிற மனுஷன் தாவீது சொன்னாரா, அவர் என்னுடைய சந்ததியில பிறந்தாலும் என்னுடைய குமாரன் அல்ல, அவர் தேவனுடைய குமாரன். ஆமென். இப்ப பாருங்க, உலகம் முழுக்க இதான் பிரச்சனை. பாருங்க, உலகம் முழுக்க என்ன சொல்றாங்க, இது மரியாதையுடைய குமாரன், தாய் இல்லாம பிள்ளை வந்துச்சு, மாம்சத்தின்படி நியாயம் இருக்கிறாங்க. நீங்க மாம்சத்தின்படி நியாயம் இருக்க கூடாது. அவர் சொல்ல அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. தாய் இல்லாம பிள்ளை வந்துச்சுங்கிற 2வது பிரச்சனை, அது நான் உங்களுக்கு விளக்கி தரேன். அது 2வது பிரச்சனை. அவர் யார் குமாரன் அதை கரெக்டா சொல்ல முடியும். யார் சொல்ல முடியும்? பரிசுத்த ஆவி இருக்கிற மனுஷன் மட்டும் தான் சொல்ல முடியும். கற்பத்துல பிறந்த உடனே அவங்க மகனா இருக்க முடியாது இல்லையா? அப்ப நான் சொல்றேன், இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு முக்கியமான விஷயத்தை போறேன் பாருங்க. லூக்கா 1:47 இது நல்லா இருக்கும். இந்த விஷயம் நீங்க படிச்சிருக்கணும் எல்லாரும். ஆமென். நான் இதுக்கு உங்களுக்கு சத்தியம் சொல்லி தரேன்னா, நீங்களும் விசுவாசித்து இப்படிப்பட்ட சத்தியங்களை உலகத்திற்கு நீங்க சொல்ல வேண்டும். நல்லா கேளுங்க. மரியாவின் பாடல் இருக்குது. மரியா பாட்டு பாட்டிருக்கிறார். 1:47-46 வருது. லூக்கா 1:46 என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அந்த அம்மா சொல்லுது, இயேசுவை என் இரட்சகராகிய தெய்வம். அந்த அம்மாவே சொல்லுது, என் வயிற்றில் இருக்கிற இயேசு கிறிஸ்து என் இரட்சகராகிய தெய்வம். அவர் என் இரட்சகராகிய தெய்வமா இருக்கும்போது அவர் எப்படி அவரை போய் ஏன் பிள்ளைன்னு சொல்லுவேன்? ஹலோ, அந்த அம்மாவே சொல்லிட்டு அது ஏன் பிள்ளை அப்படி இல்லைன்ட்டு. ஆனா ஊரா சும்மா இருக்க மாட்டேன்றா, இல்ல அது அவங்க வந்து மரியாதை பெற்றாங்க. ஐயோ, பெற்றவங்களே சொல்றாங்க அது ஏன் பிள்ளை கிடையாது அப்படின்ட்டு. அப்ப கேட்கறவங்க அப்படி கேட்க கூடாது. பாருங்க, யாரெல்லாம் சொல்றாரு பாருங்க. பேதுரு சொல்றாரு, கிறிஸ்துனும் பரிசுத்த ஆவி இருந்ததுனால.
மரியா பரிசுத்தாவை பெற்றதுனால சொல்றா, தன்னோட வயிற்றுல பிறந்த பிள்ளையை பார்த்து சொல்றா பரிசுத்தாவி இருந்ததுனால அவர் கிறிஸ்துன்னு சொல்றாரு. தாவீது பரிசுத்தாவினால சொல்றாரு, என் சந்ததியில ஒருவர் பிறப்பார், அவரை மாம்சத்தின்படி இங்க எண்ணாதீங்க, அவர் ஆவியின்படி தேவனுடைய குமாரன், ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று சொல்லுங்கன்றாரு. தகப்பன் சொல்றாரு, என் ஒய்ஃபுக்கு பிறந்தது என் பையன் கிடையாது, என் பையனை இருந்தா முதல்ல டைவர்ஸ் பண்ணிட்டு பிறப்பேன் நான், அது தேவனுடைய குமாரன் ஆவியான எனக்கு சொன்னதுன்னு நான் சொல்றேன் அப்படின்றாரு. இப்போ கிறிஸ்துவத்துல முக்கியமான 4 பேர் சொல்லிட்டாங்க. இது இவங்க தான் கிறிஸ்துவர்கள். புரியுதா? தாவீது, மரியாள், யோசேப்பு, கிறிஸ்து. இதான் கிறிஸ்துவத்துல அடிப்படை கிறிஸ்தவர்கள், ஒரிஜினல் கிறிஸ்தவர்கள். இவங்களே சொல்லிட்டாங்க இயேசு கிறிஸ்து தேவத்துடைய குமாரன், தேவத்துடைய பரிசுத்தர், எங்க யாருக்குமே சம்பந்தம் இல்லைன்ட்டார். அப்ப இப்படி இருக்கும்போது நாம இந்த சத்தியத்துல, இந்த உலகமானது மன்னிக்கும் நாம இல்லை, இந்த உலகமானது இந்த சத்தியத்துல கட்டுப்பட மாட்டேங்குது. நம்ம வீட்டில் போய் சொல்றோம், இது இல்லம்மா, இது வந்து மரியாதை இடத்துல பிறந்தது மரியாதை குமாரன் இல்லையா, மரியாவே சொல்லிருக்கிறாங்க மரியாதை குமாரன். ஆனா நம்ம உலகத்துல போய் சொல்லும்போது ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க. என்னதான் அடிச்சு பேசினாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள அனாயிண்டிங் இல்லை. பரிசுத்தாவி இருந்தால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்களை ஏற்றுக்கொள்ளும், இல்லைன்னா ஒருவனும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆமென் சொல்லுங்களேன். என்ன மாதிரிலாம் சொல்றோம் நினைக்க, ஒய்ஃப்கிட்ட போய் சொல்றோம், அங்க போவாது இங்க வா, இது இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து வந்து கர்த்தர். இயேசு வந்து மரியாதை குமாரன் கிடையாது, யோசேப்புடைய குமாரன் கிடையாது, தாவீதுடைய குமாரன் கிடையாது. அவர் தேவனுடைய குமாரன் சொன்னாலும் ஒன்றும் கேட்க மாட்டேன்றான். கேட்க மாட்டேன்னு சொல்றது காரணத்தை சொல்றேன். அனாயிண்டிங் அனாயிண்டிங் அனாயிண்டிங். ஒருவனுக்குள்ள ஆவி இல்லாவிட்டால் அவன் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். நீங்கள் அவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள், அதனால தான் நீங்க சத்தியத்தை கேட்குறீங்க. அந்த சத்தியத்தை கேட்டு உணர விடுறீங்க. ஒரு விசுவாசம் உள்ள வருது. அவர் தேவனுடைய குமாரனை கிறிஸ்து, அவர் பரிசுத்தர், நான் அவர்கிட்ட போனா கண்டிப்பா தோல்வி பெற மாட்டேன், நான் வெற்றி பெறுவேன் ஒரு விசுவாசம் எப்படி உள்ள வருது? அந்த சத்திய ஆவியான உங்களுக்குள்ள இருக்கிறபடினாலே அந்த சத்தியத்தை கேட்டு அந்த சத்தியத்தின்படி நடக்கும்போது உங்களுக்கு பல நன்மைகள் எல்லாம் அது வாங்கி தந்துருது. சரி, இன்னும் 1-2 விஷயத்தை சொல்லிட்டு போவோம், முக்கியமான விஷயத்துக்கு போவோம். மத்தேயு 17:5 மறுரூப மலையில தேவனே சொன்னாரா இயேசுவை பார்த்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேகம், ஒளி உள்ள ஒரு மேகம் அவர் மேல் நிழலிட்டது. இது வரைக்கும் அப்படிப்பட்ட அற்புதம் நடந்தே கிடையாது. மேலே பார்க்குறாங்க, ஒரு மேகம் வந்துருக்குது. மேகம் வெள்ளையா இருக்கும், நீளமா இருக்கும், கருப்பா இருக்கும். ஆனால் சிவப்பு கலர்ல ஒரு மேகம் வந்துருக்குது. அந்த மேகத்துல இருந்து ஒரு சத்தம் உண்டாயிடுச்சு தான். தேவன் சொன்னாரா, அப்பா நீங்க தப்பா நினைச்சிடாங்க, அந்த அம்மா மரியாதை பெற்றுச்சு, ஆனா அவங்க பிள்ளை கிடையாது, ஏன் பிள்ளை. நீங்க தான் நினைக்கிறீங்க கற்பத்துல இருந்து பிறந்தா அவளுடைய கற்பத்துல இருந்து பிறக்கிறதெல்லாம் கற்பத்துக்கு சொந்தமானதுன்னு. நான் சொல்றேன், கற்பத்துல இருந்து பிறக்கிறது பிறப்பிச்சவளுக்கு சொந்தமானதல்ல. இந்த பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. பைபிள் அப்படிதான் சொல்லுது. எல்லாம் கர்த்தருடையது. யாருமே சொல்ல முடியாது இது யாருன்னு சொல்ல முடியாது. கர்த்தரே சொல்லிட்டாரு, பூமியும் அது நிறைவு என்னுடையது. யார் என்னத்தை பண்ணாலும், யார் யாரை பெற்றுக்கிட்டாலும் அந்த பொருள் என்னுடையது. ஆனா நீங்க வந்து விளைய பண்றீங்க, நட்டுறீங்க, அதை அறுக்குறீங்க, அதுக்கண்டு உங்களுடையது ஆகாது, எல்லாம் என்னுடையது. இப்ப உங்களுக்கு புரிந்து தருது, எல்லாம் யார் இது உங்கள்கிட்ட தந்திருக்கிறேன், நீங்க அதை ப்ராசஸ் பண்றீங்களே தவிர அது உங்களுக்கு சொந்தமான பொருள் இல்லை. ஏன் உங்களுக்கு சொந்தமான பொருள் இல்லை? கரெக்டா சொல்றேன், நீங்கள் மாளும் போது ஒன்றையாவது உங்களால் எடுத்துக்கொண்டு போக முடியாது. அதுதான் எதுவுமே உங்களுடையது இல்லை என்பதை நிரூபிக்கிறது. உங்களுடையதா இருந்தால் நீங்கள் எதையாவது ஒன்றை நீங்க மாளும் போது நீங்கள் கொண்டு போக முடியும். நீங்க மாளும் போது ஒண்ணு கொண்டு போக முடியல அப்படின்னா அது உங்க பொருள் கிடையாதுன்றார். ஆமென். அப்ப நல்லா புரியுது. யார் கேட்டாலும் இந்த ஸ்ட்ராங்ல இருந்து எடுங்க, அதுதான் உங்களை கொண்டு வரப்போகுது, வெற்றியை கொண்டு வரப்போகுது. சரி, நல்லா சொல்றேன் பாருங்க. இன்னும் முக்கியமான விஷயத்துக்கு போவோம். அப்போ பரிசுத்த ஆவி இல்லைன்னு யாருமே இயேசுவை கிறிஸ்து இல்லைன்னா தேவனுடைய குமாரன், தேவனுடைய பரிசுத்தர்னு சொல்ல போற கிடையாது. அப்போ இயேசுவை தேவனுடைய குமாரன் சொல்லுவதற்கு என்ன வேணும், எது இருந்தா அவங்க சொல்லுவாங்க, அபிஷேகம் இருந்தா சொல்லுவாங்க. இந்த அபிஷேகத்தை எப்படி பெறுறது? இயேசு தேவனுடைய குமாரனை கிறிஸ்து இந்த சத்தியத்தை எப்படி பெறுறது, அபிஷேகத்தை எப்படி பெறுறது? முதல்ல இதை கொஞ்ச நேரம் சொல்றேன் நான். ஆமென். ஏன்னா நம்ம ஆட்களும் சத்தியத்தை பேசி பேசி ஓஞ்சி போயிட்டாங்க. சபைக்கு வாங்க, அவர் தான் கர்த்தர், அவர் தான் பரிசுத்தர், அவங்க நோய் தர மாட்டார், வறுமை தர மாட்டார், பாவம் செய்ய விட மாட்டார், கர்த்தர் நல்லவர், அவர் தான் தெய்வம் அப்படின்னு சொன்னா யாரும் கேட்க மாட்டேன்றா. ஏன்னா அவங்களோட பரிசுத்தம்ங்கிற ஒரு சாப்டர் அவங்க படிச்சதே கிடையாது.
எந்த மதமா இருக்கட்டும், இந்த ஆவிக்குரிய மார்க்கத்தை தவிர யாருமே பரிசுத்தம்ங்கிற ஒரு கேரக்டருக்குள்ள போனது கிடையாது. அதனால அவங்களுக்கு நம்ப முடியல. ஆனா நாம நம்புறோம். ஏன்னா பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்த வார்த்தைகளை அனுதினமும் கேட்கறதுனாலேயே அதை நம்ம நம்புறோம். சரி, இனி பரிசுத்த ஆவி எப்படி பெறுறதுங்கிற கொஞ்சம் சொல்லிட்டு வரேன். 2 பேதுரு எல்லாம் திருப்பிடுங்க. அருமையான விஷயம். இதுல சுகமும் கிடைக்கும், இதுல பலனும் கிடைக்கும், இதுல பரிசுத்த ஆவியும் கிடைக்கும், இதுல நல்ல விஷயங்கள் நடக்கும், இதுல பணம் கிடைக்கும், இதுல பொருளாதாரம் கிடைக்கும், இதுல மனுஷன் ஆசைப்படுற எல்லாமே கிடைக்கும். இன்களோட சேர்த்து பரிசுத்த ஆவியும் கிடைக்கிறது. நல்லா கேட்கணும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 19 வசனம் நான் சொல்றேன். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. இது சொல்றாரு. என்ன சொல்றாரு? நல்லா கேளுங்க, விளக்கிட்டு வர. சீசர்கள் மறுரூப மலையில் இருக்கிறாங்க. இருக்கும்போது திடீர்னு ஒரு மேகம் வந்து, ஒளி உள்ள மேகம் வந்து அங்கே அடிக்குது. அங்கே இயேசு கிறிஸ்து, எலியா, மோசே அவளுக்கு கூட 2 பேர் தெரிறாங்க. தெரியும் போது வானத்தில் சத்தம் வந்துச்சு. இயேசுவை பார்த்து இயேசுக்கு மேலே நிழலிட்டு, இவரோட நேசகுமாரன் இவர் மேலே பிரியமாக இருக்கணும்னு சத்தம் வந்துச்சு. அந்த சத்தம் வந்தபோது வானத்திலிருந்து இயேசு கிறிஸ்துக்கு மகிமையும் கனத்தையும் பிதா கொடுத்தாரு இருக்குது. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, இயேசு நின்ன இடத்துல இயேசுக்கு மேலே ஒரு மேகம் நிழலிட்டு, ஒளி உள்ள மேகம் நிழலிட்டு, அங்கே ஒரு சத்தம் தோன்றிச்சு. அந்த சத்தம் யாருடையது? தேவனுடையது, பரிசுத்த ஆவியானவருடையது. எப்படி அந்த சத்தம் இயேசு இருக்கிற இடத்துல மட்டும் வருது? ஏன் வருதுன்னா, வானத்தில் இருக்கிற தேவன் பரிசுத்தம். அந்த பரிசுத்த உள்ள தெய்வம் பூமியில யார் ஒரு மனுஷன் பரிசுத்தராக இருக்கிறாங்களோ அந்த பரிசுத்தத்துக்கு கனெக்ட் இருக்குது. கீழே இருக்கிற பரிசுத்தத்திற்கும் மேலே இருக்கிற பரிசுத்தத்திற்கும் ஒரு கனெக்ட் உண்டாகுது. தேவன் பரிசுத்தத்துக்கு மட்டும்தான் பார்க்க முடியும். இப்போ என்ன சொல்றாரு? இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ கீழே இயேசு இருந்தாரு, மேலே பிதா இருந்தாரு, கீழே குமாரன் இருந்தாரு. குமாரனுடைய பரிசுத்தத்திற்காக வானத்திலிருந்து ஒரு ஒளி வந்துச்சு. இப்போ குமாரன் பூமியில இல்லை. அப்போ வானத்தில் இருக்கிற சத்தத்தை எப்படி பூமியில இறக்குறது? இப்போ சொல்றாரு, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் இருக்குது. இயேசுக்கு இன்னொரு பெயர் வந்து வார்த்தை, வசனம். இந்த சுத்தமான வார்த்தை இருந்த இடத்துல வானத்திலிருந்து ஒளி தோன்றிட்டு. இப்போ பேதுரு சொல்றாரு, இயேசுக்கு தோன்றின ஒளி, அந்த சத்தம் எனக்கு எப்படி தோன்ற பண்றது? வார்த்தை எங்க இருக்குதோ அங்க வெளிச்சம், ஒளியும் சவுண்டும் வருது. அப்ப நான் இவர் நினைக்கிறாரு, அப்போ அதிக தீர்க்க தரிசனமான வசனங்கள் நம்மகிட்ட இருக்குது. இந்த வசனத்தை நாம் பிடிச்சு கொண்டு அதுலேயே நின்னா இந்த வசனத்துக்கு அந்த ஒளி வரும். வார்த்தைக்கு தான் ஒளி வரும். பாருங்க, இந்த வார்த்தை நின்ற இடத்துல ஒளி வந்தது போல இந்த அதிக தீர்க்க தரிசனமான வசனத்தை நீங்க பார்த்துட்டு கேட்டுட்டே இருந்தா, இந்த வசனத்தையும் இந்த பரிசுத்தமான வார்த்தையும் இந்த பரிசுத்தமான வசனத்தை நீங்க கேட்டுட்டு பார்த்துட்டே இருந்தா, வானத்தில் இருக்கிற பரிசுத்தாவுடைய சத்தம், ஒளி உங்களுக்கு வந்து விழுன்றாரு. அவர் அனுபவிச்சது சொல்றாரு. இயேசுக்கு எப்படி வந்துச்சோ, இயேசுக்கு அவர் அந்த வார்த்தை அவர் மேல இருந்தது போது இயேசுக்கு ஒளி வந்தது. இப்ப இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை நீங்கள் படிக்கும் போது, வாசிக்கும் போது அது பரிசுத்தமா இருக்கிறதுனால, அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறதுனால உங்க மேல வந்து விழும். எனக்கும் இப்படிதான் வந்து விழுந்துச்சுன்னு சொல்றாரு. அப்ப பரிசுத்த ஆவியுடைய சத்தத்தை, பரிசுத்த ஆவியை எப்படி பெறுறதுன்றதாக சொல்றாரு. தீர்க்க தரிசன வசனம் இருக்குது. இது எப்படி பண்றாரு பாருங்க. இந்த வசனத்தை எப்படி பார்க்கணுமா? விடி ஒளின்னு ஒன்று இருக்குது இல்லையா? விடி ஒளி எங்க உதிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விடிவெளி எங்க பார்க்கலாம் அப்படின்னா, எங்க இருளான இடம் இருக்குதோ அங்கதான் அந்த விடிவெளி உதிக்கின்றார். நல்ல பிரகாசமா இருக்கும்போது உதிக்காது. இருள் உள்ள ஸ்தலத்துல பிரகாசிக்கிற விடிவெளியை போல அப்படின்றார் இல்லையா? இருளுள்ள இடத்துல விடிவெளி பிரகாசிக்குது. விளக்கு எங்க பிரகாசிக்குது? இருளெல்லாம் பிரகாசிக்குங்கிறார். விளக்கும் இருளெல்லாம் பிரகாசிக்கும், விடிவெளியும் இருளெல்லாம் பிரகாசிக்கும். அப்படி போல நீங்கள் பாவியா இருக்கலாம் இல்லையா? பாவியா இருக்கிற மனுஷன் என்ன பண்ணணுமான்றாரு. மனுஷன் விடிய காலத்துல தோன்ற விடிவெளிக்காக காத்துட்டே இருக்கிறது போல, மனுஷன் பரிசுத்த ஆவியானவருக்காக இருள் நிறைஞ்ச பாவத்தில் இருந்திருக்கிற மனுஷன் பரிசுத்த ஆவி நம்ம மேல வருவதற்காக இந்த வசனத்திற்கு மேல நோக்கமா இருந்துட்டே இருந்தா, இந்த வசனம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு பரிசுத்த ஆவியையும் பரிசுத்தவுடைய சத்தத்தையும் வாங்கி தரன்றார்.
இதை பார்த்துட்டே இருங்கன்றார். இப்ப நம்ம இயேசுக்கு எங்க போவ? நம்ம இயேசு பிடிச்சி என்னத்தை கேட்க முடியும்? அவர் அங்கே இல்லையே. நான் சில நேரத்தை யோசிச்சிருக்கேன், ஆண்டவரே இயேசு இருந்தா நல்லா இருந்திருக்கும், அவர் காலை பிடிச்சி கட்டி பிடிச்சி ஏதாவது கேட்டிருப்பேன். நான் உங்களுக்கு ஃபீல் வரும், சே இயேசு இன்னைக்கு இருந்தா நல்லா இருந்திருக்கும், என் நோய்க்கும் என் பாவத்துக்குமே காலை கட்டி பிடிச்சி ஆண்டவரே எப்படியாவது என்ன குணமாக்கிறோம் அப்படின்னு கெஞ்சி கேட்டிருப்பேன் அப்படின்ட்டு. இப்ப சொல்றாரு இயேசுவும் இந்த வசனம் ஒண்ணுதான். இயேசு இருந்தால் நீங்கள் எவ்வளவு கெஞ்சி கேட்க முடியுமோ அதே போல இந்த வசனத்தை பிடித்து உங்களுடைய இருதயத்துக்குள்ள வைத்து அந்த வசனத்தை நீங்க எங்கே போக விடாமல் உங்களுக்குள்ள காத்துக் கொள்ளும் போது இந்த வசனத்தை தேடி வானத்தில் ஒரு சத்தம் பிறக்கும். உன் நோய் உன்னை விட்டு போய்விட்டது, உன் பாவம் உன்னை விட்டு போய்விட்டது, உன் அக்கிரமம் உன்னை விட்டு போய்விட்டது, உன் வறுமை உன்னை விட்டு போயிட்டு வானத்தில் சத்தம் பிறக்குன்றாரு. இப்படி பிறந்த பின்னாடிதான் இப்ப சத்தியத்தை கேட்க ஆசை வரும். அப்ப நான் ஓடணும், சபைக்கு ஓடணும், நான் பரிசுத்த வார்த்தையை கேட்க ஓடும். இந்த ஹோலி ஸ்பிரிட் ஒன்று வரலன்னு வைக்கலாம், நாம் பரிசுத்த வார்த்தையை கேட்கறதுக்கு ஓடுறத பார்க்கிலும் பாவத்தை தேடி ஓடுவோம். நம்ம எல்லாரும் எங்க படம் போடுறாங்க, லேப்டாப்ல என்ன வருது, மொபைல்ல என்ன வருது. சில வீட்டுல எல்லாம் டிவி உடஞ்சி மறுநாள் வாங்கி வைக்கலன்னா மனைவி தலை உடஞ்சிருது, போட்டுறாட்டி கொய்யா. ஏன்னா டிவி பார்க்காம இருக்க முடியல. அவர் என்னத்தை தான் அப்படி டிவியில பார்த்துடுறாரு, என்னங்க டிவியில் வந்துருது. 70-65 வயசுக்கு தாத்தாமார்களுக்கு டிவிலாம் இருக்க முடியாது. நான் சொல்றேன், அவன் டிவி இல்லைன்னு இருக்க முடியாது, படங்கள் இல்லைன்னு இருக்க முடியாது, சினிமா பாட்டு கேட்கலன்னு இருக்க முடியாது. ஏன் மனுஷன் இந்த பாவத்தில் விடுறான்? ஏங்க அதெல்லாம் சும்மா பொய்யுங்க. ஒரு கட்டு எடுக்கிறதுக்கு ஃபேஸை வச்சு இப்படி திருப்புறான், பாட்டை கட்ட போட்டு விடுறான், கேமரா ஓட்டி விடுறான், பக்கா பொய் ஃப்ராடும் தெரியுது. ஆனால் அதில் தாராளமாக போய் விழுந்துடுறோம். அவர் சொல்றாரு, இந்த பாவத்தை நம்பி போறதுக்கு சத்தியத்திற்கு மேல உணர்வு இல்லாமல் இருப்பதற்கு காரணம் ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட்ன்றார். இதை வாங்கி கொள்ளுங்கன்றார். இந்த பரிசுத்த தேவன் உங்களுக்குள்ளாய் வரும்படிக்காக நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். இந்த வசனத்தையே பாருங்கன்றாரு. உள்ள வந்துருன்ற நான் இந்த வசனத்தையே நீங்க படிக்க 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 எங்கேயோ இருக்கு பாருங்க. விடி வெள்ளி எங்கேயோ இருக்குது. வானத்திலிருந்து எத்தனாயிரம் கிலோமீட்டருக்கு மேலதான் அந்த விடிவெளி இருக்குது. ஆனா ஒவ்வொரு மனுஷனும் அந்த வெள்ளியை பார்த்துட்டே இருக்கான், வராதா 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 வராதா. இருளுள்ள ஸ்தலத்துல இந்த விடிவெளி தோன்றாதா தோன்றாதா பார்த்துட்டே இருக்கிறான். விடிய விடிய பார்த்துட்டு இருக்கிறான். ஒரு நாளைக்கு தோன்றியது. இது எப்படி தோன்றுன்னு சொல்ற பாருங்க. ஏன் இந்த விடிவெளியை பார்ப்பாங்களாம்? இந்த பேதுரு, இயேசு கிறிஸ்துலாம் கிட்டத்தட்ட கடல்ல மீன் பிடிக்கிறவங்க தான் கடல்ல தான் போவாங்க. கடல்ல போகும்போது என்ன ஆயிருது? நல்ல புயல் காற்று, இருள், மப்பு, மந்தரம் உண்டாயிருது. இப்ப இந்த விடிவெளியை வச்சுதான் இவங்க எல்லாத்தையுமே கணக்கு போடுறாங்க. இப்ப என்ன ஆயிருது? அந்த விடிவெளியே அந்த இருட்டுக்குள்ள இருந்து அந்த விடிவெளியே பார்த்துட்டு இருக்கிறான். அந்த விடிவெளி தோன்றாதா 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 தோன்றாதா. ஏன்னா விடிவெளி தான் கீழே விடியும். எல்லா வெளியே பார்க்கலும் கீழே விடிகிறது விடிவெளி தான். தோன்றாதா தோன்றான்னு பார்த்துட்டு இருக்கான். அதே பார்த்துட்டு இருக்கிறான். பார்க்கும்போது ஒரு நாள் தோன்றிடுது. இப்ப சொல்றாரு, இப்படித்தான் நீங்க செய்யணுன்றாரு. நீங்க பார்த்துட்டே இருங்க, பார்த்துட்டே இருங்க, பார்த்துட்டே இருங்க, பார்த்துட்டே இருங்க. உள்ளுக்குள்ள ஒரு நாளைக்கு இவர் ஆவியானவர் உள்ளுக்குள்ள இறங்குவார். நான் சொல்லுவேன், உன் வாழ்க்கை முழுவதும் மாறி உன்னை அப்புறமா பாவத்தை நோக்க முடியாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பாவம் தான். பாவம் தான் பிரச்சனை. பாவம் இல்லைன்னு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பாவம் இல்லைன்னு நோய், மரணம் பிரச்சனை கிடையாது. ஆனா ஏன் பிரச்சனை வருது? நோய், பாவங்கள் வருது. பாவங்கள் ஏன் வருது? மன்னிக்க, நோய்கள் ஏன் வருது? பாவத்தினால. இப்ப சொல்ற, இதை பார்த்துட்டு இந்த பரிசுத்த புஸ்தகத்தை பாரு. நம்ப வேண்டியவைகள் எல்லாவற்றையும் நாம் நம்ப முடியாம திணறிட்டு இருக்கிறோம். இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்க முடியாமல் இருக்கிறோம். அவ்வளவு பெரிய பாவியா இருக்கிறோம். அந்த தேவத்தையே நம்ப முடியாம இருக்கிறோன்றாரு. மற்ற காரியங்களை எப்படி சரியாக முடியுன்றாரு. நான் சொல்றேன், இதே பார்த்துட்டு இருங்க, இந்த வசனத்தையே பார்த்துட்டு என்ன வந்தாலும் இதே பாரு, வாழ்க்கை நல்லா வந்துடும், பிரகாசிச்சிடும். ஆமென். இதை எடுத்து படிக்கணுமா? 16வது பைபிள். இந்த பைபிளை படிக்க ஒரு முக்கியமான காரணம், நான் இன்னைக்கு படிக்கல, வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்கிறேன். பரிசுத்த வேதாகம் உலகத்தில் எந்த புஸ்தகத்திலும் கிடையாது. இந்த இதில் மட்டும் தான் இருக்குது. ரோமன் கத்தோலிக்காரங்க வச்சிருக்கிறது விவிலியம். எல்லாரும் ஒருக்க சொல்லுங்க, விவிலியம். அது படிக்க இன்ட்ரெஸ்டே இல்லை. பரிசுத்த வேதாகமும் அப்படி என்ன அர்த்தம்? இதில் எழுதியிருக்கிற ஒரு எழுத்தாவது எழுத்தின் உறுப்பாயிலும் பொய்யே கிடையாது. இது எல்லாமே சத்தியம். இது மனுஷனுக்காகவே எழுதப்பட்டது. மனுஷன் நல்லாகிறதுக்கும், பாவத்தை விடுவதற்கும், பரிசுத்தமாக்கப்படுவதற்கும், குணமாக்கப்படுவதற்கும் எழுதப்பட்டது. இந்த எழுத்து தான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கொண்டு வந்து இயேசுடைய சகல சத்தியங்களையும் புரியும்படி காய்ச்சுகிறது. நான்லாம் முன்னாடி இருக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு சொல்லணும், நானும் பாஸ்டர் தான், நான் இருக்கிறேன். இப்போ அது இல்லை.
நான் என் மனைவியும் எங்கேயோ போடுறோம் இடம். நான் ஆண்டோட ரொம்ப நாள் கேட்டேன், ஆண்டவரே எதுக்கு அவங்க யாரைய பார்த்தாலும் அவங்கள யாரை பார்த்தாலும் எதுக்கு நம்மளுக்கு கோவம் வருது? அவங்க பாவம் செஞ்சால் அவங்க நரகத்துக்கு போவாங்க, அவங்க பாவம் செஞ்சால் அவங்க வேதனை அனுபவிப்பாங்க, நம்ம அதில் போய் இன்வால்வ் ஆகுறோம். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், அட பாவி மனுஷா, நீ பாவியாக இருக்கிற, அதனால தான் எல்லார்ட்டையும் பாவ சிந்தையே நீ அறிவிக்கிற, புரிகிற. நீ என்னைக்கு பரிசுத்தமாகறியோ அப்புறம் ஒன்னிடத்துலேருந்து பிறக்கிறது பரிசுத்த சிந்தையாக இருக்கும். இந்த பரிசுத்த மைண்டு உள்ளே வரணும் பாருங்க. அப்போ தான் என் மனைவியை பார்த்தா சிரிக்கணும் போல தோணும், இல்லைன்னா என் மனைவி யாரையும் பார்க்கும்போது எனக்கு அடிக்கணும் போல தோணும். ஆமீன்னு சொல்லுங்களா? இப்போ வயசாகினா கூட சொந்த மனைவி யாரும் அங்கே திரும்பி பார்த்துடக்கூடாது. சரியா சாரி கட்டாட்டி சில வீட்டில் சண்டை, பிளிட்டா இதில் எடுத்து போடுறாங்க பாருங்க, ஒரு 4-5 இருக்கும். மடக்கிறாள், என்ன மடப்போம், சரி மடக்கிறாங்க. அதில் நல்லா நிறையா மடக்கிட்டா கூட வீட்டில் என்னாச்சுன்னு நிறைய மடக்கி வச்சிருக்கிற, கீழே வரைக்கும் இங்கே வரைக்கும் இழுத்து போட வேண்டியதானே. மாற மாறலாம் வரும் பாருங்க. இது எதுக்கு அப்படி வருது அப்படின்னா, பாவங்கிற ஒரு ஸ்பிரிட் உள்ள இருக்கிறது அது வருது. மனுஷனுக்குள்ள உள்ள இருந்து கொடையும் பாருங்க பாவம். நான் சொல்ல இதை படிக்கணும். நாம் சொல்றதுனால ஒரு மனுஷன் சரியா வர போற கிடையாது, அந்த மனுஷன் திருந்த போற கிடையாது. நம்ம போய் நீ ப்ளவுஸை சரியா போடு அப்படி சொல்றதுனால அவன் போட மாட்டான், அப்படிதான் போடுவான். திருப்பி திருப்பி சொன்னீங்கன்னா ஒண்ணுக்கு 2 போடுவான். ஆனா நான் சொல்லுவேன், எல்லாருக்கும் மருந்து பரிசுத்த வேதாகமம். இதைத்தான் பார்க்க சொல்றேன். இதை பாரு நீ, இதை பாரு நீ, இதை பார்த்தா சரியாயிருவேன். நான் இதைத்தான் பார்க்குறேன். நான் என் மனைவியெல்லாம் காலையில் விடிய காலம் 4:30 இருந்து சாயந்தரம் 4:30 வரைக்கும் நான் பார்க்கறது கிடையாது. பகல் வேற முழுவதும் பார்க்கறது கிடையாது. ஏன்னா அவள் எங்கே சாப்பிட்டாளா, அவள் யாரோட ஃபோன் பண்ணாளா, யாரோட பேசணும்னு பார்த்தா நான் இதை விட்டுற வேண்டியது தான். நான் இப்போ என்ன பண்ணுறேன், மனைவியாக இருந்தாலும் நான் பெரிய பொருட்படுத்துறது கிடையாது. அது அவங்க விருப்பம், அவங்களுக்குன்னு புத்தி இருக்குது. எங்கேயாவது தொடர்பு வச்சுருந்தா அப்புறம் தொடர்புலேருந்து எந்திக்க முடியாது, கெட்டு போயிடுவாங்க. பேசினாலே அதை பேசாமல் நிப்பாட்ட முடியாது. ஆமேன்னு சொல்லுங்களா? முடியாதுங்க. நான் அதை சொல்கிறேன், அது முடியாது. நீங்கள் இதை பார்க்கலன்னா நீங்கள் உலகத்தை பார்ப்பீங்க. நீங்கள் உலகத்தை பார்த்தீங்கன்னா இதை விட்டுருவீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் உலகத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் அழிந்து போவீர்கள், இதை பார்த்தீங்கன்னா ஜீவன் அடைவீர்கள். அதான் பேதுரு சொல்ற, இதை பாரு. யார் செத்தா என்ன, யார் இருந்தா என்ன, யார் அழகா இருந்தா என்ன, யார் கெட்டு போனா என்ன, முடி நீளமா இருந்தா என்ன, டை அடிச்சா என்ன, என்ன மாதிரி மொட்டையா வந்தா என்ன, எப்படி வந்தா நமக்கு என்னங்க, யார் எப்படி வந்தா நமக்கு என்ன, யாரும் எப்படி வர்றதுனாலயே என் மனசு கூட இது பாருங்க. சில பேர் சொல்றாங்க சபை விசுவாசியெல்லாம் அந்த மாதிரிலாம் வரக்கூடாது, இந்த மாதிரிலாம் வரக்கூடாது. சரி, சபையில் ஒரு 100 பேர் இருக்கிறோம், ஒரு 200 பேர் இருக்கிறோம், ஒழுக்கமா வருவாங்க, சரி கொஞ்சம் நீட்டா இருப்பாங்க. வெளியே போனாதான் எல்லாருமே காணிக்கிறதானே போடுறாங்க. பெங்களூருக்குலாம் போக முடியாது, மனசு பாலாதான் போகும். புரியுதா உங்களா சொன்னது? மனசு பாலாதான் போகும். நான் என்ன சொல்றேன்னா, நீ அதை பார்க்காத, நீ அங்க போகாத. உலகத்துல எந்த புஸ்தகத்துல பார்த்தாலும் இந்த பேர் இருக்காது. பரிசுத்த வேதாகமம் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. இந்த ஒண்ணு பரிசுத்த வேதாகமம், இது என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் செம்மையாக்கி தரும், என் பிள்ளைகளை செம்மையாக்கும். இதை பாருன்றார். இங்க இருந்துதான் இதுக்குள்ள இருக்கிற வார்த்தைகள் தான் வானத்தில் இருக்கிற தேவனுடைய இருதயத்தை அசைய பண்ணும். இதுக்குள்ள இருக்கிற வார்த்தை தான் தேவனுடைய ஆவியை எனக்குள்ள கொண்டு வர முடியும். இதை பாருன்றேன் நான். ஆமென். இதை பார்த்தா நல்லா வந்துடும். மைண்டு வரலையே, எப்படி மைண்டு வரும்? இதுல வந்து கேட்டுட்டே இருங்க, உங்க வாழ்க்கை மாறிடுங்க. இயேசு கிறிஸ்து இல்லைன்னா தேவனுடைய குமாரன் என்பவர்களுடைய வெற்றியை பற்றி சொல்லட்டும். இயேசுவை விசுவாசிக்கிறோம் பாருங்க. நம்ம மரியாதை குமாரன் இருந்தோம், அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தோம்? கச்சேரி பார்த்துட்டு இருந்தோம். கடைசி நல்ல கச்சேரி போட்டால ஒழிய நம்ம இருதயம் வந்து சந்தோஷப்படாது. பல அடிகள் வரும் பாருங்க. திருவிழா கொண்டாடும் போது நல்ல கச்சேரிக்காரனை கூப்பிடுறதுக்காண்டி வீட்டுக்கு கூட 200 எழுதுவாங்க, ஆளுக்கு கூட 200 போடுவோம். அப்போ தான் அந்த கச்சேரிக்காரனை கூப்பிட முடியும். போன வருஷம் கூப்பிட்ட கச்சேரிக்காரன் சொதப்பிட்டான், இந்த வருஷம் கச்சேரி தூக்கலா இருக்கணும், ஆனால் ஆளுக்கு 200 கூப்பிடுன்றான், போட்டு கொண்டு வந்துடுறான். மரியாளுடைய குமாரன் என்று சொல்லும் போது இன்னைக்கு அதுலதான் பாயிண்ட் இருக்குது. நாம் பாவத்துக்குள்ளாக இருந்தோம். மரியாளிடத்துல பிறந்தது தேவனுடைய குமாரன், தேவனுடைய பரிசுத்தர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கும் போது நாம் வேறொரு சூழ்நிலைக்குள்ளாக மாற்றப்பட்டு போய் விடுகிறோம். இப்ப பாருங்க, அதான் சொல்ல போறேன். வெற்றி வாய்ப்பு எப்படி பாருங்க. யோவான் 6:35, யோவான் 6:35. இயேசு அவர்களை நோக்கி, என்னிடத்துல வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். எல்லாவற்றையும் தான் சொல்றாரு. நோயா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். என்னிடத்துல வந்தீங்கன்னா, என்னை விசுவாசித்தால் பசியின் தாகம் ஆகாது. அதுக்கு
கீழே வருது 42 சொல்றாங்க, இவனுடைய தகப்பன் யோசேப்பு அல்லவா, இவனுடைய தாயின் தகப்பன் நம்மளோட தான் இருக்கிறாங்க அப்படின்றாங்க. என்ன அர்த்தம்? சார் இவன்கிட்ட போனா, இயேசுகிட்ட போனா பசி வராதுன்றார். இயேசு விசுவாசித்தா தாகம் வராதுன்றார். எங்கிருந்து தர முடியும்? அவங்க அப்பாட்ட இருந்தானே வாங்கி தர முடியும். அவங்க அப்பா யோசேப்பு, அவர்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அவங்க அம்மா மரியா, அவங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது. அப்ப இப்படி இருக்கும்போது எங்க இருந்து வாங்கி தருவாரு? அவங்க சொல்ற சரிதானே, நீங்கள் இயேசுவை மரியாவுடைய குமாரன் இல்லைன்னா யோசேப்புடைய குமாரன் சொன்னால் இயேசு தகப்பன்றிருந்தா வாங்கி தர முடியும். மரியாட்ட இருந்து யோசேப்பிட்ட இருந்து, யோசேப்பிட்ட மரியாட்ட ஒன்றும் இல்லை. அப்போ அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. அவங்க மரியாளுடைய குமாரன் யோசேப்புடைய குமாரன் சொன்னால் அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கும் மரியாவையும் யோசேப்பையும் தாய் தப்பனை வைத்தால், ஒரு பிள்ளை தாய் தப்பன் இருந்து வாங்கி தரும்போது தாய் தப்பனும் ஓட்டையா இருக்கணும், ஒன்றும் கிடைக்காது. இப்போ இவர் சொல்றாரு, அதுல தான் இருக்க பாருங்க இது எல்லாமே. இப்போ என்ன சொல்றாரு? அதான் சொல்லுவாரு, அவர் எனக்கு தந்தவைகள் ஒன்றை நான் இழந்து போகாமல் அப்படின்றார். ஏண்ட தேவன் பிதாவனை எல்லாவற்றையும் கொடுக்கிறாரு, ஏண்ட வர்றது ஒன்னே நான் இழக்கல. என்ன சொல்றாரு? பிதா வானத்துல இருந்து மனுஷனுக்கு கொடுக்கறதெல்லாம் ஏண்ட தான் வருது. நல்லது விளக்குறேன் பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்குது பைசா, இல்ல முதலமைச்சர்கிட்ட பைசா இருக்குது. அங்க இருக்கிற பைசா கன்னியாகுமரிக்கு ஒரு ஆட்டோ கொடுக்கணும்னு கெட்டவன் யாரும் கொடுக்க முடியாது, அவன் கொண்டு போயிடுவான். அப்ப ஒரு முதலமைச்சர், சாதா ஒரு முதலமைச்சரே ஒரு காரியம் செய்வதற்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல யார் அந்த கட்சிக்கு உண்மை உள்ளவனா இருக்கிறானோ அவன்கிட்ட தான் கொடுக்கிறார், பாவிட்ட கொடுக்க முடியாது. அப்படி போல வானத்தில் இருக்கிற பிதா சொல்றாரு, என் பிதா வானத்தில் இருக்கிறார், அவர் கொடுக்கறதெல்லாம் என்னிடத்துல வருது, அந்த என்னிடத்துல வருகிறதெல்லாம் என்னை விசுவாசிக்கிறவங்களுக்கு கொடுக்கும்படிக்கா ஏராளம் தாராளமாய் வருகிறதுன்றாரு. அப்ப நல்லா புரியுது. அப்ப இங்க 2 கருத்தை சொல்றாரு. ஒண்ணு, ஏண்ட வர்றவனுக்கு நான் பிதாவிட்ட வாங்கி என்னை தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறவனுக்கு அந்த தேவனிலிருந்து வாங்கி தரும்படிக்காய் தேவனிடத்துல எல்லா நிறைவுகளும் இருக்கிறது, அந்த தேவனிலிருந்து வாங்கி உங்களுக்கு தருகிறேன். இப்ப உங்களுக்கு புரியுது. இயேசுவை தேவனுடைய குமாரன் சொல்லணும். நீங்க தேவனுடைய குமாரன் சொன்னால்தான் இந்த இயேசு நீங்கள் விசுவாசிக்கிற தேவனிலிருந்து வாங்கி தர முடியும். நீங்கள் மரியாதைய குமாரன் சொன்னால் இந்த இயேசு மரியாதையிலிருந்து வாங்கி தர முடியாது. ஏன்னா மரியாதை ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சுதா? அதனாலதான் நீங்கள் அவரை மரியாதைய குமாரன் சொல்லாமல் தேவனுடைய குமாரன் சொல்லணும். அப்பதான் தேவன் உங்களுக்கு அவர்கிட்ட இருக்கிறதை அவர் பூமியில் இருக்கிற பரிசுத்தவான்கிட்ட கொடுத்து உங்களுக்கு வேண்டியவர்கள் அவற்றை தந்து விடுகிறார். புரிஞ்சவங்க கை தட்டிருப்பீங்க. ஆமென். புரியுது நினைக்கிறேன். நம்ம ஊர்ல எல்லாம் வீட்டுல எல்லாம் ஊர்ல எல்லாம் போய் பாருங்க, மரியாவை எங்களுக்காக தாங்க, ஏசப்பா மரியாட்ட வாங்கி தாங்க, மரியாவை ஏசப்பட்டா வாங்கி தாங்க. இங்க என்ன கதைன்னு, ஏசப்பா சொல்றாரு, ஏண்டா வர்றதெல்லாம் பிதாட்ட இருந்தா வருதுன்னு. இவன் எங்க இருந்து வர்றோம் அதை விட்டாங்க. மரியாட்ட இருந்து வர்றது இல்லை, ஏசுட்ட இருந்து வர்றது இல்லை, வர்றதெல்லாம் பிதாட்ட இருந்தா வருது, பிதா விட்டாங்க. அப்போ யார்கிட்ட இருந்து வருதோ அவரை நீங்கள் முக்கியப்படுத்தினால்தான் அவர் இயேசு கிறிஸ்து மூலமா உங்களுக்கு தர முடியும். ஆமென். சொல்லுங்களேன். ஆமென். புரியுதா? இப்ப நான் சொன்னது எப்படி பெறணும்னு ஒரு கற்பனை இருக்குது. வாயில வர்ற மாதிரி பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க ஒரு ஆள்கிட்ட கேட்டீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், இல்லை நான் சாட ஒரு மனுஷன்ட்ட கேட்குறேன், நான் ஒருவர்கிட்ட கேட்கும்போது அவருடைய பின்புலம் எப்படிப்பட்டதுன்னு அறிந்து கொள்ள வேண்டும். அவரால் தர முடியாட்டியும் கூட அவங்க அப்பாட்ட, அவங்க அம்மாட்ட, இல்லைன்னா அவருடைய நண்பர்கிட்ட வாங்கி தர முடியுமானுங்கிற அவருடைய கேரக்டரையே புரிஞ்சுக்கணும். நான் ஒருவர்கிட்ட கேட்கும்போது அது எப்படி தரும், அவங்க யார்கிட்ட வாங்கி தருவாங்க, இந்த உலகம் யாருடைய கையில் இருக்குது, சிருஷ்டித்தது யாரு, எதுவுமே தெரியாம ஒரு முரண்பாடற்ற தன்மையில போய் கேட்கறது வந்து ஆவி இல்லைன்னு சொல்ல முடியும். பரிசுத்த ஆவி இல்லாதனால எப்படி வேணாலும் கேட்ட கிடைக்கின்றாங்க. அப்படி கிடைக்காது. எப்படி வேணாலும் கிடைக்குங்க. அது எனக்கு ஒண்ணு புரியல பாருங்க. யார்கிட்ட கேட்டாலும் கிடைக்கும், எப்படி கேட்டாலும் கிடைக்கும், கமந்து விழுந்தாலும் கிடைக்கும், நல்லா இருந்தாலும் கிடைக்கும். எப்படி ஒண்ணுமே புரியல பாருங்க. தரணும் அப்படின்னா அந்த ஆள்கிட்ட ஏதாவது இருக்கணும். நான் சொல்றேன், எல்லாம் கர்த்தருடையது, அவர் உங்களுக்கு தர வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தரிடத்துல தேவன் மூலமா இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கும் போது சகல நன்மைகளும் உங்க பசியும் தாகும் அடங்கும்படிக்காய் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து குமாரனாகிய தேவன் உங்களுக்கு வாங்கி தருகிறார். இப்படிதான் ப்ராசஸ் ஆகும். வேற வழி அது ப்ராசஸே ஆகாது. ரெண்டாவது, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அறிவு இல்லாதவங்க, ஹோலி ஸ்பிரிட் இல்லாதவங்க பேசின பேச்சு பாருங்க, அந்தோனியிட்ட கேட்டா வாங்கி தருவார். எங்க இருக்கிறார் அந்தோனியாரு? ஐயோ பாவம், என்ன செய்யறது? அந்த ஜனங்களை சத்தியத்துக்குள்ள நடத்த முடியாம எதுலையோ நடத்தி என்ன பண்ண முடியும்? எல்லாரையும் குடிகாரனாக்கி
எல்லாரையும் பாவத்தில் தள்ளி விட்டு. நான் ஒரு ஆராய்ச்சி படித்தேன் ஒரு பிரசங்கத்துக்காக. அந்த ஆராய்ச்சியில் சொல்லுது, இந்தியாவில் ஒரு மனுஷன் பிறந்து கல்யாணம் கட்டின பின்னாடி குறைஞ்சபட்சம் 30 பேரையாவது இருதயத்தில் எண்ணுறான். குறைஞ்சபட்சம் ஒரு ஆள் 1 பேர் 2 பேர் திருமணம் முடிச்ச பின்னாடி கூட கட்டிக்கிடுறாங்கன்னா அவங்க லவ் பண்ணிக்கிடுறாங்க. கூடின பேர் 27 பேர் வரைக்கும் கல்யாணம் கட்டிக்கிடுறாங்க. எல்லாரும் எல்லாருடைய கணவனை மனைவி நம்பித்தான் இருக்கிறோம். ஆனால் எல்லாருக்குள்ளாயும் பாவங்கிற ஒரு போராட்டம் வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. ஆனால் அதை பற்றியெல்லாம் யாருக்கும் கரிசனையே கிடையாது. அந்த பரிசுத்த வாழ்க்கையை பற்றி கரிசனை யாருக்குமே கிடையாது. ஆனால் இவர் சொல்லி, என்னிடத்துல வா, என்னிடத்துல கேளு, என்னிடத்துல வந்து வாழ்க்கை நல்லா இருக்கும். சரி, யோவான் 6:38, 39, 40 இருக்குது. குமாரனை கண்டு, 40 வசனம் வாசிக்கிறேன். இப்போ குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினுடைய சித்தமாக இருக்கிறது அப்படின்றார். நல்லா கேளுங்க, இதுவும் அழகா இருக்கு. பாயிண்ட் என்னது? ஒருவன் பிதாவையும் குமாரனையும் சேர்த்து தான் ஆராதிக்கணும். அப்படி ஆராதிக்கும் போது இயேசுவை தேவனுடைய குமாரன் சொல்லி ஆராதிப்பது தான் பிதாவையும் குமாரன் ஆராதிப்பது. அப்படி ஆராதிக்கிற மனுஷன் சொல்றாரு, அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்றார். அப்படி சொல்லிட்டு சொல்லுவாரு, அவனை கடைசி நாளில் நான் எழுப்புவேன். உலகத்திலே இந்த ஒரு தெய்வம் மட்டும்தான் செத்து போன மனுஷனை மறுபடியும் உயிரோடு எழுப்ப முடியுங்கிற ஒரு சத்தியத்தை சொல்றாரு. சொல்லும்போது அதுக்கு காரணத்தையும் சொல்லிடுறாரு. ஒருவன் என்னை கண்டுன்றார், ஒருவன் இயேசுவை எப்படியாவது தேடி கண்டுபிடின்றார். பரிசுத்தரை கண்டுபிடி, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி நீ கண்டுபிடிச்சேன அந்த கண்டுபிடிக்கிற மனுஷன் கண்டிப்பாக பரிசுத்தமாக வாழ்வான். எல்லா வீட்டிலையுமே தாய் தப்பன் சொல்லதான் செய்கிறான், பாவம் செய்யாத பாவம் செய்யாதன்னு. ஆனால் செய்யத்தான் செய்வான். ஆனால் நான் சொல்லுவேன், இயேசுவை ஒரு மனுஷன் கண்டா பாவம் செய்ய மாட்டான். தாய் தப்பனை கண்டா தாய் தப்பனுக்கு தெரியாமல் பாவம் செய்வான். இயேசுவை கண்டா தெரியாமல் பாவம் செய்ய முடியாது. ஏன்னா இயேசு எல்லாவற்றையும் எல்லாம் அவருக்கு நிர்வாணமாய் வெளியரங்கமாக இருக்கிறதுனால அவருக்கு தெரியாமல் பாவம் செய்ய முடியாது. பாவம் செஞ்சா அவருக்கு தெரியுங்கிற ஒரு எண்ணம் இவனுக்கு தெரிகிறதுனால அவன் பாவத்தை குறைத்து பாவம் செய்யாதவனாய் மாறிவிடுகிறான். எப்படி தான் பாவம் செஞ்சவன் பாவம் செய்யாமல் போனாலும் ஒரு நாளைக்கு மறிப்பான். மறிக்கும்போது சொல்றாரு, நான் மரணத்தை விட்டு உயிரோடு கூட எழுந்தது போல என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு நாளைக்கு மறிப்பான், அந்த மனுஷனுக்கு நான் எழுப்புவேன் அப்படி சொல்லிட்டு, நான் கடைசி நாளில் எழுப்புவது என் சித்தம் அல்ல. அப்படின்னு அர்த்தம், ஏன்டா கேட்டா வரைக்கும் அது கிடைக்காது, என்னை அனுப்பின பிதாவுடைய சித்தம் சொல்றாரு. இப்போ எங்கே கொண்டு முடிக்கிறார் பாருங்க. நீங்க ஏன்டா தான் கேட்பீங்க, ஆனால் நீங்க ஏன்டா கேட்டா நீங்க எங்க போகணும்? பிதாட்ட போகணும். நீங்க ஏன்டா கேட்டா மரியாட்ட போகக்கூடாது, மனுஷன்ட்ட போகக்கூடாது. ஏன்டா கேட்டா பிதாட்ட போகணும். பிதா என்ன பண்ணுவாரு? ஏன்டா கேட்டு நீங்க பிதாட்ட போனதுனால பிதா என் மூலமா வந்து கடைசி நாட்களை உங்களை எழுப்புவது தேவனுடைய சித்தமா இருக்கின்றார். வேண்டாம், வேணுமா வேண்டாமா? செத்து உயிரோட எந்திக்கணுமா எந்திக்க கூடாதா? நீ இப்போ இருக்க பாருங்க, இப்போ பார்க்க நல்லாவே இல்லை, ரொம்ப மோசம். நான்லாம் ஒரு வாரத்துக்கு 100 ரூபா கொடுக்க அந்த மொட்டை மண்டைக்கு முடி வெட்டுருக்குது. எப்படியெல்லாம் வெட்டி பார்க்க சரியா வர மாட்டாங்குது. அங்கங்க மொட்டையும் வெள்ளையும் தான் வந்துட்டு இருக்குது. அப்பமே தெரிஞ்சு போச்சு நம்ம எப்படி அவுட்டு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, என்னை கண்டு ஒருவன் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் என் பிதாவுடைய சித்தத்தின்படி கடைசி நாள் அவனை எழுப்புவேன். நான் எழுப்பும்போது அவன் என்றென்றைக்கும் சிருஷ்டிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை போலவே பாவம் இல்லாதவன் அழகுள்ளவனாயிருப்பான்றார். இதை விடவும் உலகத்தில் என்ன வேணுங்க? நான் மறுபடியும் எந்திக்க முடியும். நான் இன்னைக்கு சாகலாம். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமா வாழ்ந்து இன்னைக்கு சாகலாம். இயேசு ஒரு நாள் இந்த பூமிக்கு வரும்போது புது சரீரத்தோடு புது பொலிவோடு என் சரீரம் அவருடைய சரீரத்துக்கு ஒப்பான சரீரமாய் மாறும். ஒரு ரகசியம் சொல்றேன். இயேசு ஏன் 33 வயசுல மரிச்சு உயிரோடு எந்திரிச்சார் தெரியுமா? இயேசு 33 வயசுல ஏன் மரித்து எந்திரிச்சார்னா, ஒரு மனுஷனுடைய அழகு 33 வயசுல தான் பூர்ண அழகுள்ளவனாய் மாறுவான். ஒரு மனுஷனுக்கு அப்பதான் அழகு வந்து முதிர்ந்து போயிருக்கும். அழகான அழகு 33 வயசுல தான் கிடைக்கும். அந்த 33 வயசுல ஏன் மரிச்சு எழுந்தார் அப்படின்னா, நாம் 70 வயசுல பூமியில வாழ்ந்து செத்து எந்தித்தாலும் அவருடைய சாயலும்படியே எந்திப்போம்ன்றது. எப்படின்னா, அவர் 33 வயசுல எப்படி அழகுள்ளவராய் மரித்து அழகுள்ளவராய் எழுந்தாரோ அப்படி போல நான் முதிர் வயதுல பல் இல்லாமல் நான் மரித்தாலும் நான் எந்திக்கும் போது அவருடைய சாயல்ல 33 வயசுல அழகுள்ளவனாய் எந்திப்பேன். இதுக்கு வேண்டியே நான் வாழலாம். இங்க எல்லாருக்குமே முக்கியம் என்னது? அழகா இருக்கணும். அவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், அவனை நான் கடைசி நாளுக்கு அழகாக எழுப்புவேன். இதுக்கு மேல ஒரு வாழ்க்கை தேவையில்லை.
பூரண அழகுள்ளவர் என்னை பூரண அழகுள்ளவராகவே எழுப்புவார். டை அடிக்காண்டாம். இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேர் டை அடிச்சுட்டு வந்திருக்கிறோம். அவன் லேடிஸும் சரி பாய்ஸும் சரி அவர் சொல்ற நான் எழுப்புன்றார். ஏன்னா அவர் பரிசுத்தர். பரிசுத்தர் தான் ஜெயிக்க முடியும். அவர் பரிசுத்தர் ஜெயித்தார். அவர் சொல்றார் நீங்க இப்படி வாழுங்கன்றார். அவரை தேடுங்கன்றார். எப்படியாவது வேதம் சொல்லுது எப்படியாவது அவரை தேடி கண்டுபிடிச்சுன்றார். மத்தையில ஒரு இடத்துல இருக்குது, ஒரு நிலத்துல வைரம் இருக்குன்னு தெரியுது. அவனுக்கு ரகசியம் தெரிஞ்சிட்டுனா தான் வீட்டுக்கு போய் தனக்கு உண்டானவர்களை விற்று அந்த நிலத்தை வாங்காதிருப்பானோ அந்த வைரத்துக்கு வேண்டி. நான் சொல்லுவேன் இயேசு மட்டும்தான் பரிசுத்தர் என்று தெரிந்தால் அவன் தனக்கு உண்டானவற்றை எல்லாவற்றையும் செலவழித்து எப்படியாவது இயேசுவை ஏற்றுக்கொள்வான். ஏன்னா அவர் தான் எல்லா பசியும் தீர்க்கிறவரும் தாகத்தை தீர்க்கிறவரும் கடைசி நாட்களில் நம்ம மனுஷனை மாம்சமாய் உயிரோடு கூட எழுப்ப போறவரும் அவர் ஒருவர் தான். அவருக்காண்டி நம்ம இது செய்யலாமே. பரிசுத்தரை உற்றாதீங்க. நீங்க பாவத்தில் விழுந்துருவீங்க. பாவத்தில் விழுந்தீங்கன்னு தூக்கி எடுக்கிற உலகத்தில் யாருமே கிடையாது. ஒண்ணுக்கு ஒன்று அடுத்தடுத்து போயிட்டு இருக்கும். நான் உங்க பாவத்தை பத்தி கொஞ்சம் பேசுறேன். நான் கொஞ்சம் நல்ல விஷயத்த பேச வேண்டியது. பாவத்தை பத்தி பேசுறேன். பாவம் எப்படிப்பட்டதுன்னு சொல்றேன் பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு தடவை லவ் பண்றீங்க இல்லையா? இப்போ ரெண்டுல ஒன்று கட்டாயம், ஒரு லவ் கட்டாயிரும். கட்டான உடனே சில பேர் சொல்லுவாங்க நான் இனி லவ்வே பண்ண மாட்டேன், எனக்கு இனி வேண்டவே வேண்டாம். ஆண் பெண்ணை பார்த்து சொல்லும் எனக்கு இனி பொம்பளை வேண்டவே வேண்டாம் அப்படி சொல்லுவான். பெண் ஆணை பார்த்து சொல்லும் இனி இப்படி ஒரு ஆம்பளை வேண்டவே வேண்டாம், ஆம்பளை எல்லாம் மோசம் பண்ணுவான். 6வது மாதம் ஆகணும் வேற பைக்கில் ஜோடியாக போவாங்க. அதுக்கு பின்னாடி 3 மாதம் கழிச்ச பின்னாடி அது பிரேக் ஆயிரும். அப்புறமா சொல்லுவாங்க இனி வேண்டவே வேண்டாம், 2 லவ் வாழ்க்கையில் 2 இடி இனி போதும் மாற மாற சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தா 3ஆவது மாதம் வேற ஒரு பெண்ணோட கல்யாணம் நடந்துடும். சரி கல்யாணம் நடந்துன்னா விட்டுருமா? 3 மாதம் கழிச்சு கல்யாணம் நடந்த அன்னைக்கே பிரச்சனை. மாமியெல்லாம் மாற மாற பேசி பேசி கணவன் மனைக்குள்ளே அன்னைக்கே ஊதி விட்டுருவாங்க சண்டையை. பாவம். கூட கொஞ்ச நாள் போகும்போது ஃப்ரெண்டு மைனி மச்சான் அப்படின்னு வரும்போது கொஞ்ச நாள்லேயே மறுபடி போதும், மறுபடியும் அங்கங்கே போயிட்டே. இந்த பாவத்திற்கு எல்கையே கிடையாது, நீண்டுட்டே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது இப்படியே நீண்டுட்டே போகும், நீண்டுட்டே போகுங்க. உங்க பாவத்தை தூக்கி பிடிப்பதற்கு இந்த உலகத்தில் ஆளே கிடையாது, நீண்டுட்டு போகும். பாவம் அப்படிப்பட்டது, பாவத்திற்கு எல்கையே கிடையாது, அப்படிதான் நீண்டுட்டு போகும். நான் சொல்றேன் எப்போ உங்க பாவம் எப்போ நிற்கும்னு, உங்க பல்லும் உங்க சொல்லும் என்னைக்கு நாசமாகுதோ அன்னைக்கு தான் உங்க பாவம் நிற்கும். அது வரைக்கும் பாவம் நிற்காது. நான் சொல்றேன் அப்படிப்பட்ட மனுஷனுக்கு தேவனுக்கு வேண்டாம். அவர் சொல்றாரு எப்போ பாவம் நிற்கணும், இயேசுவை கண்டு அவருக்காக நீ வாழ ஆரம்பிக்கும் போது உன் பாவம் நிற்கும். உன் பாவம் நிற்கும் போது உன் நோய்களும் வாதைகளும் வறுமைகளும் பலவீனங்களும் எல்லாம் உன்னை விட்டு நிற்கும். இப்படி போகணும். இன்னும் கொஞ்சம் போயிட்டு வரேன். 3வது வெற்றி யோவான் 8:12. நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். சொல்றாரு நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகத்துக்கு நான் மட்டும்தான் பரிசுத்தர் தான் அர்த்தம். நான் தான் ஒளி, உலகத்துக்கு நான் தான் ஒளி. என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இதை நான் விளக்குறேன் பாருங்க எப்படி. இப்போ இங்கே லைட் போட்டிருக்குது, 4 லைட்டு போட்டிருக்கீங்களா? அங்கே லைட்டு போடலை. அங்கேருந்து வெளிச்சத்தை பார்க்குறோம். வெளிச்சத்தை பார்க்க 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 என்ன ஆயிடுது, வெளிச்சத்தினுடைய பக்கத்தில் வந்து தான் வெளிச்சத்தை தொட்டுறான். இப்படி போல சொல்றாரு நான் உலகத்துக்கு ஒளியா வந்தேன். நான் ஒளி தான், சூரியன் அல்ல. இந்த ஒளியில நடந்துட்டே இருந்துட்டீங்கன்னா தேவனுக்கு ஒரு இடத்துல ஒளி சூரியன் சொல்லுது, அந்த சூரியன் பக்கத்துல போயிருவீங்க என்றார். நீங்க ஒளிய தூரமா பார்க்க பார்க்க வெளிச்சத்தின் பக்கத்துல வர 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 என்ன ஆகாது, இருள் உங்களை ஒட்டி கொள்ளாது, இருள் உங்களை விட்டு அகன்று போயிருந்தார். அப்ப நான் உலகத்துக்கு ஒளியா வந்திருக்கிறேன். ஆனா ஒன்னு பாவத்தை தெரிந்து வைக்கீங்களே, நல்லா புரிஞ்சுக்கணும் சொல்றேன். ஒரு விக்கிர கோயில் இருக்குது, அங்க டான்ஸ் போடுறவங்க ஏதோ ஒன்று போடுறாங்க, அதான் போடுவாங்க, வேற ஒன்றும் போட மாட்டாங்க. அங்க தெய்வமும் கிடையாது, ஜபமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஏதோ சொல்லுவாங்க. எல்லா கோயிலும் சரிதான். நீங்க அங்க என்ன பண்றீங்க? இப்போ இது பாவமா இருக்கிறனால தான் அதோடைய இருளுடைய வெளிச்சம் முன்ன பாவத்தை பிறப்பிக்குது, இருளை பிறப்பிக்குது. நீங்க அந்த இருள நின்றுகிட்டு இருள் வழியாட்டே நீங்க நடந்திருந்தா நீங்க அடர்ந்த இருளுக்குள்ளதான் போக முடியுமே தவிர, நீ இருள் வழியா நடந்து வர்ற மனுஷன் மிகுந்த இருளுக்குள்ளதான் போக முடியும் தவிர வெளிச்சத்துக்குள்ள போக முடியாது. இப்ப சொல்றாரு நான் உலகத்துக்கு ஒளியா வந்திருக்கிறேன், நான் மட்டும்தான் வெளிச்சமா வந்திருக்கிறேன். இந்த வெளிச்சத்தின் வழியா, இந்த பரிசுத்தின் வழியாக நீங்க நடந்து போயிட்டு இருந்தால் நீங்க மகா பரிசுத்தராகிய தேவனிடத்துல போய் விடலாம். என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்துல வரான்றார். அப்படின்னு என்ன சொல்றாரு, அவரை அல்லாமல் நீங்க எந்த ஒரு தெய்வத்தை ஆராய்ச்சாலும்
அதுல இருளும் பாவமே இருக்குமே அல்லாமல் வேறொன்று இருக்கின்றார். இப்ப தெரியுது. அப்ப நல்லா புரிஞ்சுட்டு 3வது வெற்றி சொல்றேன். அவர் ஒளியா இருக்கிறார். அந்த ஒளியை விசுவாசித்து அவருக்குள்ளாக நடக்கிற மனுஷன் இருளை விட்டுறான். அவன் ஒளி வெளிச்சத்தில் நடக்க நடக்க இருள் அவனோட தூரமாய் போகிறது. அவன் ஜீவ ஒளி அடைந்திருப்பான்றார். புரியுது நினைக்கிறப்போ. அவன் என்னுடைய பாயிண்ட் எங்க போகணும், வெற்றியின் ரகசியம் எங்க இருக்குது அப்படின்னா, அவர் பரிசுத்தர். அதனால என் வேக நான் என் வழி என்ன பண்றேன், அவருக்கு நேராக செலுத்தின. இப்போ நான் அவரை பார்த்துட்டு அவருக்கு பின்னாடியே போறேன் 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 போயிட்டே இருக்கேன். 4 வருஷம் போறேன், 5 வருஷம் போறேன், 10 வருஷம் போறேன், 15 வருஷம் போறேன். முதல்ல போகும்போது நான் சொல்லுவேன், வெளிச்சத்தை தூரமா இருந்து போகும்போது ஒண்ணுமே தெரியாது, அனனி இல்லாம குளிர் இல்லாம தான் இருப்போம். ஆனா வெளிச்சத்துக்குள்ள வர 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 உங்களுடைய குளிர், உங்களுடைய பாவம் உங்களை விட்டு போய்விடும். இன்னும் உள்ள போக 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 உங்க பாவம் உங்களை விட்டு போனது மட்டுமில்லை, நீங்கள் மகா பரிசுத்தராய் மாறி விடுவீர்கள். இப்படிதான் மாறும். சபைக்கு நீங்க முதல்ல சும்மா தான் வருவீங்க, பாவத்தோட தான் வருவீங்க, குடிச்சிட்டு தான் வருவீங்க, கஞ்சா போட்டு தான் வருவீங்க. நீ வந்து இருந்துட்டே இருன்ற இந்த வெளிச்சம் பட 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 வெளிச்சம் உன்னை நெருங்க 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 அந்த வெளிச்சத்துடைய சக்தி உன்னுடைய எல்லா இருள்களையும் மாற்றி விடும். இங்க பாருங்க, இங்க ஒரு ரகசியம் சொல்றேன். நான் இங்க இருக்கிறேன். முதல்ல இந்த 4 லைட்டு போட்ட நிழல் அடிச்சு இருள் இடம் இருந்துச்சு. கூட 2 அந்த பெரிய போக்கஸ் கொண்டு மாட்டணும். கொஞ்சம் இருள் போயிட்டு அப்புறமா காணாதுன்னா அந்த 2 போக்கஸும் போட்டோம், 4 போக்கஸும் போட்டோம். இன்னும் கொஞ்சம் இருள் போயிட்டு மேல 3 போக்கஸ் 600 வாட்ஸ் போட்டோம். நிறைய இருள் போய்விட்டது. நான் சொல்லுவேன், வெளிச்சம் அதிகரிக்க அதிகரிக்க அதிகரிக்க, பரிசுத்தம் அதிகரிக்க அதிகரிக்க அதிகரிக்க, பரிசுத்துக்குள்ள வர 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 பாவம் உங்களை விட்டு அது தானாகவே ஓடிவிடும். நான் ஒண்ணு என்னை சுற்றி இருந்த பாவத்தை போக்கல, இந்த இருள் என்னை சுற்றி இருந்து பாருங்க, நான் ஒண்ணும் போக்கல. வெளிச்சம் அதிகரிக்க, நானும் வெளிச்சத்துக்கு முன்னாடி வர வர வெளிச்சம் என்ன நோக்கும் போது என் இருள் என்னை விட்டு மாறி போகிறது. நான் சொல்லுவேன், இருள் எப்படி போகும்னு, வெளிச்சத்துக்குள்ளாக நீங்க நடக்காத பட்சத்துல இருள் போகாது. நீங்க வெளிச்சத்துக்குள்ளாக நடக்க நடக்காது, சுவாசிக்க சுவாசிக்க, அதுல வாழ வாழ உங்கள் பாவம் உங்களை விட்டு போய்விடும். அப்படிதான் பாவம் போகுங்க. வேற பாவம் போற வேற வழி இல்லை. சொல்லுங்களேன், முடியாது, தப்பி போக முடியும் இந்த உலகத்தை விட்டு. நம்ம நினைக்கலாம் முடியும், செத்துருவேன் அனுபவம், சாகவே சாவ பாவத்துக்குனால சாவறாங்க இல்லை சொல்லல. பெரும்பாலும் இந்த பாவத்துக்கு சாக மாட்டான். இது இல்லாட்டி அடுத்து பாவத்தை போக்க முடியாது, வெற்றி வாழ்க்கை வாழ முடியாது. ஒருவர் இருக்கிறார், இவரை பிடிச்சிருங்க, இதை எடுத்து படிங்க, கொஞ்சம் கொஞ்சம் படிங்க, கொஞ்சம் படிங்க, இதை எடுத்து கொஞ்சம் படிங்க. உங்களது நகையை மாற்ற சொல்றாங்க, பெந்தகோஸ்தின பூவை, ரோமன் கொத்தின பூவை போட சொல்றான், அவன் கையில் இதை காசி மாலை ஊசி மாலைன்னு சொல்கிறான். நீ ஒன்றும் செய்யாண்டான், இந்த பரிசுத்த வெளிச்சத்தை எடுத்து படிச்சுட்டே உன் கண் ஆட்டோமேட்டிக்காக அழும். நான்லாம் இந்த பைபிள் படிக்கும்போது, நான் கடலில் கேப்டனாக இருந்தேன், போயிட்டே இருப்போம். ஈரானில் வரும்போது அங்கே எல்லாம் ஏழைங்க பிடிச்சி நல்லா சுட்டு நம்மளை உள்ளெல்லாம் பிடுங்கிட்டு போயிடுவான். நான் என்ன பண்ணுவேன்னா, பயத்தில் யாருக்கு தான் ஃபோன் அடிச்சு வந்து காப்பாற்ற முடியும், இந்த பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். அந்த ராஜாக்கள் புஸ்தகம் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். எல்லாருமே கீழே டிவி பார்த்துட்டு இருப்பான். அப்போ அந்த மொபைல் வாங்க வரல. நான் மட்டும் இந்த பைபிளை விரித்து படிச்சுட்டே இருப்பேன். படிச்சுட்டு இருக்கும்போது 4 மணி நேரம் 5 மணி நேரம் தொடர்ந்து படிப்பேன். நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கன்னு தெரில, இப்போ நான் ரொம்ப நேரம் படிப்பேன், முன்னாடி 4 மணி நேரம் படிப்பேன். படிக்கும்போது அது என் இருதயத்தில் பேசி என் பாவத்தை எல்லாம் கண்ணீராக கரைச்சி விட்டுச்சு. அப்படியே தேம்பி தேம்பி அழுவேன் நான். அதை படிக்கும்போது அவ்வளோ உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு, பாவ உணர்வு, பரிசுத்தத்தை பற்றி ஆசை, தேம்பி தேம்பி அழுவேன் நான். எனக்கு கீழே இருக்கிற என்னோட டெக்கான் மரில் மேலே சொல்லுவாங்க, ஏன் இப்போ கேப்டன் அழுதுட்டு கிடக்கிறாரு, ஏன்னு தெரில, மீன் இல்லைன்னு அழுகுறீங்களோ, காற்றுன்னு அழுகுறீங்களோ பேசுவாங்க. ஆனால் நாளுறதோ இந்த வேதாகமத்தை படித்த போது இந்த வேதாகமத்தை மிஸ் பண்ணிட்டோமே, மாம்சத்துக்காக தேவனை சேர்த்து கொண்டோமே, பாவத்தை நாம் நடத்துவதற்காக நமக்கு ஒரு தெய்வத்தை கொண்டு வந்தோமே, பரிசுத்தமாக வாழ்வதற்கு ஒரு தேவை இல்லாமல் போச்சு. அப்போ தான் தெரிய வருது, இப்படி ஒரு இருக்கிறார், அவர் பேர் இயேசு, அவர் மரியாதைய குமாரன் இல்லை, தேவனுடைய குமாரன், அவருடைய சத்தியத்தை அப்படின்னு அப்போவே முடிவு பண்ணிட்டேன். நான் சபைக்கு போவேன், என் கூட இருக்கிறவங்களாம் வந்து ஒரு பெரிய பிராண்டியை உருட்டி விடுவான் பாருங்க, இந்த நிலத்தில் இருக்கும் பிராண்டி பட்டு குடு குடுன்னு வரும். நான் பைபிள் படிச்சுட்டு இருப்பேன், அதெல்லாம் ஆடிட்டு வருவான், நல்லா ஆடிட்டு வருவோம். மாப்பிள்ளை நீ சபைக்கு போகிற, நாங்கள் குதுகலாமல் இருக்க போகிறோம், சபை வேணுமா, இது வேணுமா, மாப்பிள்ளை அந்த கேசட்டை வாங்கிட்டு வா, அதை போட்டு விட்றான்பா. நான் கடலில் ஒரு நாள் 4 மணி நேரம் படிக்கும்போது இந்த பாவத்தை குறித்து தொட்ட உணர்வு, அதுக்கு பிறகு என் ஜென்மத்திலே நான் ஒரு நாள் வரைக்கும் தெய்வ சமத்தை விட்டதே கிடையாது. அன்னைக்கு பிடிச்சேன், நான் வாழ்ந்தா பரிசுத்தத்திற்காக வாழணும். சும்மா மனசுக்கு விருப்ப பிடிச்ச பையனையும் மனசுக்கு விருப்ப பிடிச்ச மனுஷனோடையும் நாம் தவறான உறவுகளை வைத்துக் கொள்வதற்காக வாழக்கூடாது, தேவனுக்காக வாழ நினைச்சேன்.
அந்த நினைப்பு இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் தெரியாது, பாடமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரசங்கியாட்டு உலகத்தில் ஒரு தீர்க்கதரிசியா என்னை கொண்டு மாற்றி வச்சிருக்கிறது. என்னைக்கு இந்த உணர்வு பரிசுத்தத்தில் நடக்கணுங்கிற ஆசை, ஒரு வேகம், இனி பாவம் செய்யக்கூடாது, அது ஒன்னை விட்டு மாற்றுதே அல்லாமல் என் பாவத்தை விட்டு மாற்ற மாட்டேங்கிற உணர்வு என்னைக்கு வந்து இதுல நடக்க ஆரம்பிக்கிறானோ அவன் சரியான வெற்றியை அனுபவிப்பான். ஆமென்.